பார்க்க போகிறது வசிய பொருத்தம். இது வந்து திருமண பொருத்தத்தில் 3வது பொருத்தமாக பார்க்குறது. இதை எப்படி பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராசியை வச்சு தான் பார்ப்பாங்க. ராசி எந்த ராசி கூட பொருந்துது, அது முழுசாக பொருந்துதா இல்லாட்டி அரை பொருத்தமாக பொருந்துதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் கடைசியாக டோட்டல் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து கேல்குலேட் பண்ணி சொல்கிறது. ஸோ இது வந்து 3வது பொருத்தத்தை மட்டும் பார்க்குறோம் இப்போது. ஸோ மேச ராசி வந்து ரிஷபம் கூட முழுசாக பொருந்தும். அதே இது மேச ராசி சிம்மம் கூடயும் முழுசாக பொருந்தும். தனுஷ் கூடையும் மகம் கூடையும் பாதி அளவில் பொருந்தது. அதப்புறம் ரிஷப ராசி வந்து மிதுனம் கூட பாதி அளவில் பொருந்தும். கடகம் கூட முழுசாக பொருந்தும். துலாம் கூடையும் முழுசாக பொருந்தும். மகரம் கூட பாதி அளவு பொருந்தும். அப்புறம் மிதுனம் வந்து கன்னி கூட முழுசாக பொருந்தும். துலாம் கூட அரை சதவீதம் பொருந்தது. அப்புறம் கடக ராசி பார்த்தீங்கன்னா, கடகம் வந்து மேசம் கூட அரை சதவீதம் பொருந்தும். விருச்சிகம் கூட முழுசாக பொருந்தும். தனுஷ் கூட முழுசாக பொருந்தும். சிம்ம ராசி வந்து மேசம் கூட அரை சதவீதம் பொருந்தும். விருச்சிகம் கூட அரை சதவீதம் பொருந்தும். மகரம் கூட முழுசாக பொருந்தும். அப்புறம் கன்னி ராசி வந்து ரிஷபம் கூட முழுசாக பொருந்தும். மகரம் கூட அரை சதவீதம் பொருந்தும். மீனம் கூட முழு சதவீதம் பொருந்தும். அப்புறம் துலாம் ராசி பார்த்தீங்கன்னா, மிதுனம் கூட அரை சதவீதம் பொருந்தும். மகரம் கூட முழு சதவீதம் பொருந்தும். கும்பம் கூட அரை சதவீதம் பொருந்தும். அப்புறம் விருச்சிகம் ராசி பார்த்தீங்கன்னா, கடகம் கூட அரை சதவீதம் பொருந்தும். சிம்மம் கூட அரை சதவீதம் பொருந்தும். கன்னி கூட முழு சதவீதம் பொருந்தும். மீனம் கூட முழு சதவீதம் பொருந்தும். அப்புறம் தனுஷ் ராசி பார்த்தீங்கன்னா, மேசம் கூட அரை சதவீதம் பொருந்தும். சிம்மம் கூட அரை சதவீதம் பொருந்தும். மீனம் கூட முழு சதவீதம் பொருந்தும். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாமே பொருந்தும் ராசிகள் தான் பார்க்குறோம். ஸோ மகர ராசி வந்து ரிஷபம் கூட அரை சதவீதம் பொருந்தும். கன்னி கூட அரை சதவீதம் பொருந்தும். கும்பம் கூட முழு சதவீதம் பொருந்தும். ஸோ வசிய பொருத்தத்தில் கும்பராசி வந்து துலாம் வந்து அரை சதவீதம் பொருந்தும். மீனம் வந்து முழு சதவீதம் பொருந்தும். மீன ராசி வந்து கடகத்தில் கூட அரை சதவீதம் பொருந்தும். விருச்சிகம் கூட அரை சதவீதம் பொருந்தும். மகரம் கூட முழு சதவீதம் பொருந்தும். ஸோ இது எல்லாமே வசிய பொருத்தத்தில் வரும். வசிய பொருத்தம் வந்து சாதாரண பொருத்தம் தான். இது வந்து கண்டிப்பாக பொருந்து இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. இது வந்து எதுக்காக பார்க்குறாங்கன்னா, நம்ம வந்து தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து சலிப்பே இல்லாமல் கடைசி வரைக்கும் அவங்க வந்து 2 பேரும் அஃபெக்ஷனில் இருப்பாங்களா அப்படிங்கிறது தான் பார்க்குறது. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.